அறிவியல் அறிந்த அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, இது ஒரு புதிய டாபிக். என்ன அப்படின்னா, மோஷன் ஆஃப் ஏ கனெக்டட் பிளாக் ஓவர் ஏ புள்ளி. அதாவது மாஸ் இருக்கு. ஸோ அந்த மாஸ் வந்து ஒரு புள்ளியில வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த புள்ளியை வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கான டென்ஷன் அண்ட் ஆக்சிலரேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதான் கண்டிஷன். புள்ளி இருக்கு. அந்த புள்ளியோட ரெண்டு டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்கக்கூடிய ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு சைடும் தொங்க விட்டுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்க்கலாம். ஸோ M1 வந்து T1ஓட டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் அப்ளை ஆகுது. இன்னொரு ஃபோர்ஸும் அப்ளை ஆகுது. என்ன அப்படின்னா, வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து இந்த மாஸ் மேல அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஜிங்கிறது வேற எதுவுமே இல்லைங்க, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அவ்வளவுதாங்க. ஸோ நெக்ஸ்ட் M1 வந்து டென்ஷன், அதாவது இந்த டென்ஷன் அதே மாதிரி கீழே இருக்க M1G வந்து அப்ளை ஆகுது. இது ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு M1A, அதாவது ஆக்சிலரேஷன் மேல் நோக்கி இருக்குது. அதாவது M2 அதிகமா இருக்கிறதுனால ஆக்சிலரேஷன் மேல் நோக்கி போகுது. ஓகேங்களா? இப்போ M1A, அதாவது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா T1 மைனஸ் M1G. ஓகே, ஸோ இந்த டென்ஷன்ல இருந்து இந்த இதை கழிச்சுட்டா இதுக்கான ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சோ நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் M2ங்கிறதுக்கு இதே மாதிரி தான் M2G, அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இங்கே அப்ளை ஆகுது. இங்கேயும் சேம் வந்துட்டு டென்ஷன் அப்ளை ஆகுது. சோ இப்போ வந்து இது என்ன ஆகுதுன்னா, இது மேல இருக்குது, இது கீழே போகுது. இங்க ஏன் கீழே போகுதுன்னா, இதுக்கு மாஸ் அதிகமா இருக்கறனால கிராவிட்டி கீழே வந்து இழுத்துட்டு இருக்குது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இதுக்கான ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா M2G மைனஸ் T1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த புள்ளிக்கும் வந்து நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். புள்ளிங்கிறது T2. சோ T2 is equal to 2T1. ஏன் 2T1 அப்படின்னா, இதுக்கான டென்ஷன் வந்து இந்த ரெண்டு டென்ஷன் ஆட் பண்ணா வர வேல்யூ தான். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு டென்ஷன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வந்து இந்த T2 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இந்த ஈக்குவேஷன்ல வந்து இந்த T1, T2 and ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ T1 is equal to 2 into M2 divided by M1 plus M2 into G. ஓகேங்களா? G என்ன ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்துட்டு எல்லாத்துக்கும் காமனா இருக்கனால நம்ம காமனா மல்டிபிள் பண்றதுக்காக எடுத்து வச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் M1 into M2, இது ரெண்டுக்கான மாஸ வந்து மல்டிபிள், அதாவது 2 ஆல மல்டிபிள் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் மாஸஸ்ல நம்ம பண்ணோம்னா நமக்கு T1 கிடைச்சிரும். சோ T1 ஏன் அப்படின்னா, நம்ம as usual T1 கண்டுபிடிச்சிட்டோம். இங்க T2 is equal to 2T1 அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? சோ 2 into 2M1 M2 divided by M1 plus M2 into G. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 2 into 2 எவ்வளவுனா 4. சோ 4 into M1 M2 divided by M1 plus M2 into G. ஓகேங்களா? இப்போ T1 T2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரேஷன் எப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஆனா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. உங்களுக்கு இந்த ஆக்சிலரேஷன் டென்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே, A acceleration A is equal to M2 minus M1 divided by M1 plus M2 into G. ஓகேங்களா? இங்க ஏன் M2 minus M1, இந்த M2 minus M1 இது பண்ணிட்டா நம்ம வந்து ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ ஃபோர்ஸ் divided by number of objects, அதாவது ஆப்ஜெக்ட்ஸ்க்கான மாஸ் தான் வந்து ஆக்சிலரேஷன் into G. G ஏன் போறோம்? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலரேஷன் ஆஃப் டியூ டு கிராவிட்டி வந்துட்டு எல்லா பிளாக்குக்கும் வந்து ஈக்குவலா இருக்கு. சோ அதனால அதை காமனா மல்டிபிள் பண்றதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோல இதோட இன்னொரு கண்டிஷன் பத்தி பார்க்கலாம். Thank you.